வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் இந்த கேள்வி பற்றி பார்க்கலாம். ஓகே. A solution of H2SO4 is 31.4% H2SO4 by mass and has a density of 1.2 gram per milliliter or centimeter cube. Okay. The molarity of the H2SO4 solution is அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து JEE 2024 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பார்த்துருவோம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பேன். சேம் மாடல், அதே அப்ரோச், எல்லாமே அதே தான். அதை நீங்கள் பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஓகே ஃபார் யூ. ஓகே, நம்ம சொல்யூஷன் போயிடுவோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் H2SO4 இஸ் 31.4% பை மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மாஸ் பர்சன்ட் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். மாஸ் of solute divided by mass of solution into 100%. ஓகே, இப்போ இந்த 31.4% அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் H2SO4, அதாவது 31.4 grams of H2SO4 is dissolved in 100 grams of solution. இந்த இடத்துல பர்டிகுலரா என்னன்னு கொடுக்கல, ஸோ அதனால நம்ம சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி இந்த டெஃபினேஷன் இப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம இதை வந்து 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா நமக்கு சேம் அதே அந்த 31.4% வந்துடும். ஸோ இதோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோ எடுத்துக்கிறோம் டு சால்வ் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் மொலாரிட்டி, அதாவது இந்த கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஒரிஜினாலிட்டி மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இவ்வளோ ஈஸியா ஃபார்முலாஸ் எதுவும் இல்லாம, ரொம்ப டைரக்ட் ஃபார்முலாஸ்லாம் இல்லாம சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட போறோம். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ வந்து நமக்கு சொல்யூட்டோட மாஸ் கிடைச்சிருச்சு. நமக்கு ஆனா மொலாரிட்டியோட ஃபார்முலா படி நமக்கு மோல்ஸ் தான் வேணும். ஃபார்முலா என்னது? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை mass of formula தப்பு, volume of solution in liters. அவ்வளவுதான். இப்போ நமக்கு மாஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நாம மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass. Let's solve it. அதாவது 31.4 grams of H2SO4 divided by H2SO4 molar mass என்னது? 98 grams of H2SO4. ஓகே, இதை நம்ம சிம்பிளா வச்சுப்போம். 31.4 divided by 98 இது அதோட மோல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். So let's scroll down. Okay, இப்போ வந்து volume of the solution வந்து ஏன்னா மொலாரிட்டிக்கு அதான் தேவை. volume of the solution is equal to mass of solution divided by density of solution. So volume of solution is equal to mass of the solution divided by density of the solution. Further solve பண்ணுவோமா? Okay, mass of the solution அந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 31.4 grams of H2SO4 is dissolved in 100 grams of the solution அப்படின்ட்டு. ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் மாஸ்ங்கிறது வந்து என்னது? 100 grams. நமக்கு கொஸ்டின்லயே டென்சிட்டிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. என்னது? 1.25 grams per milliliter or centimeter cube. ஓகேவா? ஸோ நம்ம யூனிட்ஸோட ரொம்ப காஷியஸா இருக்கணும். கிராம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதோட வால்யூம் என்னன்னு பாத்தீங்கன்னா 80 ml. இப்போ நமக்கு வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு, மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட்டும் கிடைச்சிருச்சு. ஃபைன் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், கான்சன்ட்ரேஷன் ஆர் மொலாரிட்டி. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் in liters. Okay, let's solve it further. So 31.4 divided by 98 into இது வந்து moles of the solute. நம்ம வந்து volume of the solution வந்து divide பண்ணணும். 80
மில்லிலிட்டர் இன்டூ 10 to the power minus 3 லிட்டர். ஸோ அதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4.005 மோலார். ஸோ அப்ராக்சிமேட்டாக 4 மோலார் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்னா H2SO4 கான்சன்ட்ரேஷன் அந்த சொல்யூஷன்ல வந்து 4 மோலார் அப்படிங்கறத மீன் பண்ணுது. தேங்க்யூ.